இலங்கையில் வாழக்கூடிய 22 மில்லியன் மக்களில் 1,71,40,354 பேர் எலெக்ஷன் போடுறதுக்கு தகுதியானவங்களாக இருக்கிறாங்க. இந்த தகுதி வாய்ந்த மக்கள் எல்லோருமே சேர்ந்து இலங்கையினுடைய எதிர்கால ஜனாதிபதி யார் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு எல்லோரும் அவங்களோட வாக்குகளை பயன்படுத்துறதுக்காக வேண்டி தங்களுடைய உரிமைகளை பயன்படுத்துறதுக்காக போயிருக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டை திறக்கணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு சாவி முக்கியம், அப்படித்தானே? இப்போ ஒரு பூட்டொன்று இருக்குது. அந்த பூட்டில் இத்தனை பேர் மக்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் ஒன்று சேர்த்து எடுக்கிற சாவியின் மூலமாகத்தான் இந்த வீட்டை திறக்க முடியும். அந்த மாதிரி வாக்கு அப்படின்ற சாவி துண்டுகள் நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. அதை எல்லோரும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினால்தான் இலங்கையில் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி மக்களுக்கு ஒரு நல்ல சேவையாற்றக்கூடிய ஜனாதிபதியாக வருவாரா அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியது உங்களுடைய கையில் இருக்குது. உங்களுடைய உரிமைகள் தான் அந்த சாவியினுடைய ஒவ்வொரு துண்டுகள். ஆகவே துண்டுகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். தவறானதுகளை நீங்கள் கொடுத்தீங்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டை திறக்க முடியாது. இலங்கையினுடைய எதிர்காலம் என்ற வீட்டை திறக்க முடியாது. எனவே அந்த வீட்டை திறக்கணுமாக இருந்தால் சரியான முறையில் நீங்கள் உங்களோட வாக்குகளை பயன்படுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா விஷயமும் அவங்களோட கையில் இருக்கும். நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது மக்களுடைய கையில். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தவறு செய்துட்டீங்கண்டா எதிர்வரக்கூடிய 5 வருட காலங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் எங்களால் செய்ய முடியாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேணும். சென்ற முறை தேர்தலில் வந்திருக்கக்கூடிய மக்களை விட 11,48,184 வாக்குதாரிகள் இந்த முறை அதிகமாக இருக்கிறாங்க. அதாவது 18 வயது பூர்த்தியானவங்க இந்த முறை அதிகமாக 76,000க்கும் மேற்பட்ட 18 வயது இந்த வருடம் 18 வயது பூர்த்தியானவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் 11 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இப்போ அதிகமாக ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான மக்கள் இந்த முறை இருக்கிறாங்க. எனவே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முறை ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான வாக்குகள் கிடைக்க போகுது. இந்த வாக்குகளின் மூலமாக எதிர்காலத்தினுடைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் 25 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 25 மாவட்டங்களில் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களும் எடுபடுறது கிடையாது. தேர்தல் மாவட்டம் அப்படின்ற எடுபடுற சந்தர்ப்பத்தில் 22 மாவட்டங்கள் தான் வரும். இந்த 22 மாவட்டங்களையும் 13,421 வாக்குத்தலங்கள், வாக்கு போடக்கூடிய தலங்கள் நியமிக்கப்பட்டிருக்குது. அந்த இடங்களில் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அவங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதிகமான போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் இன்றைக்கு போயிருக்கிறாங்க. காலையில் 7 மணிலிருந்து பின்னரம் 4 மணி வரைக்கும் வாக்குகள் போட போகிறாங்க. அதற்கு பின்னால வாக்குகள் எண்ணப்பட போகுது. பின்னரம் 4:15 மணிக்கு 4:15க்கு வாக்கு எண்ண போகிறாங்க. அதாவது தபால் வாக்குகள் 4:15 எண்ண போகிறாங்க. 4 மணியின் பின்னர் மற்ற வாக்குகள் எல்லாம் எண்ணி இரவைக்கு 11 மணி அளவில் தேர்தலுடைய பிரதிபலனை சொல்றதுக்காக வேண்டி, தேர்தலுடைய விளக்கங்களை சொல்றதுக்காக வேண்டி தேர்தல்கள் ஆணையகம் தயாராக இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் 1931ஆம் ஆண்டு டொனமோர் சீர்திருத்தத்தின் போது அனைத்து மக்களுக்கும் சர்வஜன சந்தபலை அப்படின்னு சொல்லுவாங்க சிங்களத்தில், அனைத்து மக்களுக்காக வேண்டி அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமையை பெற்று தந்த ஒரு சீர்திருத்தம் டொனமோர் சீர்திருத்தம். அது 1931ஆம் ஆண்டு நம்ம அனைவருக்கும் வாக்கு போடக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சிது. இன்றைக்கு நாங்கள் மைய அடித்து வச்சிருக்கிறோம் இந்த விரலில். எதுக்காக நாங்கள் வாக்கு போடும் அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி. இந்த வாக்கு போடும்போது இப்போ இப்படி கீறப்படுற இந்த மை இருக்குது தானே, இது அழிஞ்சு போயிடும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு அழியாது. அதை நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. 5 வருட காலங்களுக்கு அழியாது. அது அப்படியே தான் இருக்க போகுது. எங்களுடைய இலங்கையில் முதலாக 1972ஆம் ஆண்டு சர் வில்லியம் கொபல்லாவ சார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார். இலங்கையர்களில் ஜனாதிபதியாக இருந்தவங்க சர் வில்லியம் கொபல்லாவ சார் அவர்கள் தான். அவர்களுக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்கள் நிறைவேற்று அதிகாரம் அப்படின்ற ஒன்று அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர் ஜனாதிபதி என்ற பேருக்காக இருந்தார். அதற்கு பிறகு வந்த ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் 1978ஆம் ஆண்டு ஜனாதிபதியாகினார். அவர் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போன்று ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் 1989ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களால். அதே போன்று 1993ஆம் ஆண்டு டிங்கிரி பண்டா விஜயதுங்க அவர்கள் ஜனாதிபதி ஆனார்கள். அவர்களுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், வாக்கு கேட்காம, மக்கள் வாக்கு போடாம ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு தற்காலிக ஜனாதிபதியாக, வேலை பார்க்கக்கூடிய ஜனாதிபதியாக அவர் அந்த இடத்துல வந்தார். அப்படி வர ஜனாதிபதிக்கு ஏற்கனவே இருந்த ஜனாதிபதியினுடைய அனைத்து பலமும் அனைத்து அதிகாரமும் அவருக்கு இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி அடுத்த ஜனாதிபதியாக டிங்கிரி பண்டா விஜயதுங்க அவர்கள் வந்திருந்தாங்க. அவர்களுடைய காலம் 1993ஆம் ஆண்டு முடிவடைகிற 94ஆம் ஆண்டு முடிவடைகிற சந்தர்ப்பத்தில் சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் போட்டியின் மூலமாக வென்று மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஜனாதிபதியாகினார். அவருக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு
நம்முடைய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி ஆனார்கள். அதற்கு பிறகும் ஜனாதிபதி அவர்களாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி ஆயினார், நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆயினார். அதுக்கு பிறகு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி ஆயினாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தின் காரணமாக மக்கள் போராட்டங்களை செய்து அவரை துரத்தி அடித்த அந்த காரணத்தினால அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு ஜனாதிபதியாக இருந்த பலரில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ஆகியிருந்தார். அப்போ கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி, அதே நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சுயாதீனமாக போட்டியிட்டு மறுபடியும் அவர் இந்த எலெக்ஷனில் வந்திருக்கிறார். இப்போ 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இது. பிரதானமாக அனுரகுமார் திசாநாயக் அவர்கள், அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதே போன்று நாமல் ராஜபக்ஷ, இப்படியாப்பட்டவர்கள் பிரதானமான 4 பேர்களாக இருந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டினுடைய அபிவிருத்தியை, நாட்டினுடைய எதிர்காலத்தை சரியான சீரான முறையில் கொண்டு போகிறதுக்காக வேண்டி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தருணம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்காக மக்கள் நிறைய இடத்துல போயிருந்தாங்க. போன முறை நான் பார்த்ததை விட இந்த முறை மக்கள் அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு விளங்கிச்சுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதாவது மக்கள் நான் பார்த்த வகையில் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மக்களை வந்துட்டு அதிகமாக காணலை. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் மக்கள் அதிகமாக காணாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. அதாவது போன முறை நான் போகும்போது நிறைய மக்கள் போலியில் நின்று கொண்டிருந்தாங்க. ரோட்ல கூட போலியில் நின்று கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த முதல் தேர்தலுக்கு வந்துட்டு மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் அதிகமான வாக்குகளை போடக்கூடிய மக்கள் சேர்ந்திருந்தாலும் 1,71,40,354 பேருக்கு மேலே இந்த முறை இருந்தாலும் ஆனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று எடுக்கிற மாதிரி இந்த முறை காணாத மாதிரி தான் நான் இன்றைக்கு கண்ட ஒரு சம்பவம். எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் கட்டாயமாக சொல்லுங்கள். இந்த முறை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த துண்டு பிரசாரங்கள் கொடுக்கறது, அதே மாதிரி இந்த வார மக்களுக்கிட்ட அவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் இன்றைக்கு நான் ஓட்டு போன இடத்த இந்த இருக்குது இதுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி வெளியால் போஸ்டர் ஒட்டி இருந்து அதுக்கு காட்டி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் போலீஸார்ட்ட போய் சொல்லி கொண்டு வந்தேன். இந்த அவங்க காட்டி கொண்டிருக்காங்க, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். சரி, இன்றைக்கு தேர்தல் இப்படி வந்திருக்குது. எனவே அடுத்த ஜனாதிபதி யார் அப்படின்றது இன்றைக்கு இரவைக்கு நாளைக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். முதலாவது தேர்தல் எண்ணப்பட்ட ஒரு விஷயம் இரவு 11 மணிக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள், தேர்தல் சம்பந்தமான விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வரணுமா, இந்த தேர்தல் எண்ணப்படுகின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி கொண்டு வரதாக இருந்தால் நிச்சயமாக நான் கொண்டு வருகிறேன். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சைனிங் ஆஃப். Beep beep.